பெரியவர்களே, உறவினர்களே, சட்டமன்ற உறுப்பினர்களே, பெருந்தலைவர்களே, உடன்பிறப்புகளே, உங்கள் அத்தனை பேருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு மிக மிக சுருக்கமாக இந்த மனவிழாவிலே வாழ்த்துறை வழங்கி இறங்கி வர வேண்டும் என்றுதான் நினைத்து வந்தேன். ஆனால் எனது நண்பர்கள் கல்யாணமோ எனது நண்பர் தங்கையனும் என்னை அப்படி இறங்கி விடவில்லை. காரணம், கல்யாணம் அடிக்கடி என்னை கழக வழக்கறிஞர் என்று கூப்பிட்டார். சரி, வழக்கறிஞர்னா 2 சைடு இருக்கும், வாதி பெருவாதி. அதனால அவர் ஏதோ என்னை கழக வழக்கறிஞர் என்று சொல்வதனால ஏதோ இன்னொருத்தர் விடுபட்டு போச்சு இந்த கல்யாணத்துல, அவருக்காக நம்ம கழக வழக்கறிஞர் பேசணும்னு நினைக்கிறாருன்னு நினைப்பேன். அப்போதுதான் நினைப்பு வந்து எனக்கு தங்கையா மேடையில் ஏறணும்னு அவர் யானை மாதிரி எதையும் மறக்கவே மாட்டார். ஒரு 5-6 நாளைக்கு முந்தி ஒரு சம்பவம் ஏதோ சென்னையில நடந்துட்டு போயிருக்கு. அதுல ஒரு பெண்மணி ஏதோ கொஞ்சம் நான் வழக்கம் இல்லாம பேசிட்டாங்க போயிருக்கு. அதை மனசுலயே வச்சுக்கிட்டு இருந்து இன்னும் வேற ஒன்றும் பொதுக்கூட்டங்கள்லாம் ஒன்றும் இல்லை, சாயந்தரம் வரைக்கும் நினைக்கிறேன். அந்த கூட்டத்தில் நல்லா பேசுவார். இந்த நான் வழக்கம்னா என்ன, பெண்கள் எப்படி நான் வழக்கத்தோட இருக்கணும்னு நல்லா சொல்லுவார். ஆனால் இங்கே சுருக்கமா அந்த பெண்ணை நினைச்சுக்கிட்டு நீங்களா நான் வழக்கமா இருக்கலாம் அப்படின்னு ரொம்ப கடுமையாக சொல்லிட்டார். அதுக்கு 2வது காரணம், அவர் மனைவி வேற கல்யாணத்துக்கு வரல, அதனால ரொம்ப துணிச்சலோட சொல்லிட்டாங்க. எனக்கு அப்படி இல்லை, நானும் இங்க வந்துருக்காங்க, இந்த தெருவிலேயே இருக்கும். எங்க மனைவி, என்னுடைய மனைவி, அவர் மனைவி எல்லாம் இருந்து பேசிட்டு இருக்காங்க. தங்கையில எங்க வீட்டுக்கு வரப்போறார், இன்னைக்கு சாயந்தரம் வரப்போறார், உங்களுக்கு கோதுமதிக்காவது கொடுக்குறாங்க என்று அவர்கள் சொல்ல போகிறார்கள். அப்படி அவர் ஞாபகத்தை பற்றி ரொம்ப கடுமையா சொன்னதுக்கு காரணம் உங்களுக்கு எல்லாம் தெரியும். அது ரொம்ப மனசுல வச்சுட்டு சொல்லிட்டாரு. ஆகையினால இந்த ஞாபகம் அவங்க செஞ்சுட்டதுனால பெண்கள் எல்லாம் நினைச்சுட்டே இருப்பாங்க, அது நம்மளை பத்தி இந்த மாதிரி சொல்லிட்டாரு, நமக்கு பேசுறதுக்கு ஒருத்தர் இல்லையோ நினைப்பாங்க. கழக வழக்கறிஞர் நான் இருக்கேன், நீங்க ரொம்ப ஞாபகத்தோடு தான் இருக்கீங்க. நீங்க எல்லாம் வெட்கப்படும்படியாக அந்த பெண்மணி நடந்ததுக்காக எல்லாரையும் ஒரு சேர ஞாபகம் அது இருக்கு நம்ம கடுமையா பேசுறது. இப்போ இருக்கிற பெண்மணிகள்லாம் ரொம்ப நாவடக்கமா இருக்காங்க. அவங்களை நாங்கள் எல்லாம் பாராட்டக்கூடிய அளவுக்கு அவர்கள் இருக்கிறார்கள். ஆகையினால்தான் அந்த பெண்மணிகள் எல்லாம் இவ்வளவு நாவடக்கத்தோடையும் நல்ல முறையில பண்பாடோடு பழகிற தமிழ் பெண்மணிகளாக இருக்கிறதுனாலதான் நாமெல்லாம் வெளியிலே சென்று நாட்டு தொண்டோ அல்லது கட்சிக்கு தொண்டோ இதையெல்லாம் செய்வதற்கு நமக்கு இல்லத்தில் உள்ள பெண்மணிகள் தான் காரணமே தவிர வேறு யாரும். இப்ப தங்கைங்க ஒரு நாள் கூட வீட்டுக்கு ஒரு 10 மணி 11 மணிக்கு போறாங்கன்னா நம்ம கட்சி தொண்டு செய்ய முடியுமா? நம்ம கட்சியை 9 மணிக்கு தான் ஆரம்பிக்கிற கூட்டமே. பார்க்கல கூட்டம்னா 9 மணிக்கு தான் திராவிட முன்னேற்ற கழக தோழர்கள் வர்றாங்க. 11 மணி வரைக்கும் கூட்டம் நடக்குது. 12க்கு தான் நம்ம வீட்டுக்கு போறோம். அட்லீஸ்ட் அந்த நாம் கலப்பாக கூட்டத்தில் எல்லாம் பங்கேற்று விட்டு அமைச்சர்களெல்லாம் நம்ம ரயிலெல்லாம் ஏற்றிட்டு வீட்டுக்கு வர நேரத்துல அவர்கள் இன்முகத்தோடு அவங்க நடந்து கொள்ளாவிட்டால் இவ்வளவு நாள் நம்ம கட்சியில இருக்க முடியுமா? கட்சி கூட்டத்தை தான் அட்டை தலைமையை நான் செய்துவிட்டேன். ஆகினால் பெண்மணிகளை நீங்கள் வருத்தப்பட வேண்டாம். இப்போது கொடுக்கிற ஒத்துழைப்பை நீங்கள் திராவிட முன்னேற்ற கழக முன்னோடிகளுக்கெல்லாம் மீண்டும் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி உங்களுக்கு மணமகன் மிக நல்ல முறையில மணமகளை நடத்துவார் என்று எங்களுக்கெல்லாம் தெரியும். அவர் அண்ணன் அவர்களுடைய குடும்பத்தையும் அந்த ஊரையும் சேர்ந்தவர்கள் நல்ல முறையிலே பண்பாடோடு அவர்கள் பழகுவார்கள். அண்ணன் அவர்கள் விரும்பியது போல அவர்கள் மக்கள் பெயர்கள் பெற்று இந்த நாட்டுக்கும் கட்சிக்கும் தொண்டாற்றும்படியாக கேட்டு மணமக்களை வாழ்த்தி அமைகிறேன். வணக்கம். வாழ்த்து வழங்குவார் மனவிழாவினுடைய தலைவர் தமிழக அரசுடைய வேளாண்மை துறை அமைச்சர் அவர்களே, இந்த திருமணத்திலே முன்னேறியிருக்கிற பெரியவர்களே, தாய்மார்களே, மணமக்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நேரம் நம்முடைய வேளாண்மை துறை அமைச்சர் அவர்கள் மணி அவர்களுடைய மகன் ரவிச்சந்திரன் அவர்களுக்கும் பாலகிருஷ்ணன் அவர்களுடைய மகன் ஹேமமாலினிக்கும் திருந்திய முறையில் மாலை எடுத்துக் கொடுத்து மாலை மாற்ற செய்து மங்களனான அணைவிக்க செய்து திருமணத்தை முடித்து வைத்தார்கள். அவர் திருமணத்தை நடத்தி வைத்துவிட்டு பேசுகிற போது
மேற்கினை மங்கலத்தை பற்றி உரிமையோடு அவர் பேசுவதையும் இங்கே இருக்கிற நீங்கள் எல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் இந்த திருமணத்தை பொறுத்தவரையில் நான் அதிகம் பேச தேவையில்லை என்று நான் கருதுகிறேன். காரணம், அமர்ந்திருக்கிற பெரும்பாலோர் என்னுடைய உறவினர்கள், அடுத்த நண்பர்கள், அத்தனை பேரும் இங்கு அமர்ந்திருக்கிறீர்கள். ஆனால் என்னை பொறுத்த வரையில் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புவது, ஒரு குடும்பத்தினுடைய பெருமை காக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் அந்த குடும்பத்தில் இருக்கிற குழந்தைகள் நடந்து கொள்ளுகிற விதத்திலே இருந்துதான் அந்த குடும்பத்தினுடைய பெருமை காக்கப்படும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். அந்த அடிப்படையிலே தான் வேளாண்மை துறை அமைச்சர் அவர்கள் சிலவற்றை இங்கே சுட்டிக்காட்டினார்கள். அதோடு மட்டுமல்ல, திருமணத்தை நடத்தி வைத்த மனவிழா தலைவராக இருக்கிற நம்முடைய வேளாண்மை துறை அமைச்சர் அவர்களுக்கும் பெருமை. அதோடு மட்டுமல்லாமல், உங்களை பெற்று வளர்த்தவர்கள், உங்களுடைய குடும்பத்திலே உள்ளவர்கள் அத்தனை பேருக்கு பெருமை என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. நம்முடைய ஒன்றியத்தினுடைய பெருந்தலைவர்கள் பேசுகிற போது பெண்கள் கொஞ்சம் அடக்கமாக இருக்க வேண்டும் என்று சொன்னார். நான் உங்களை பணிவோடு கேட்டுக் கொள்வது, நாவடக்கம் மிக மிக தேவை. பெண்ணுக்கு மட்டுமல்ல, ஆணுக்கும். தீயினால் சுட்டப்புண் உள்ளாரும் ஆறாரே நாவினால் சுட்டவர்கள் என்று சொல்லுவார்கள். பேசுகிற வார்த்தை இருக்கிறது. இந்த வார்த்தை நெருப்பு சுட்டால் கூட ஆறிவிடும். ஆனால் வாயினால் சுடுகிற பேசுகிற வார்த்தைகள் இருக்கின்றன. அந்த வார்த்தையை வாழ்நாள் முழுவதும் ஒரு மனிதன் மறைகிற வரையில் மாறாது என்பதை நினைவில் வைத்துக் கொள்ள முழுவதும் மறையாது. அதற்கு உதாரணமாக அடக்க உணர்வோடு நடந்து கொள்ள வேண்டும் என்று நான் வந்திருக்கிற அன்பு சகோதரிகளை, அன்பு நண்பர்களை இந்த நேரத்தில் நான் பணிவோடு கேட்டுக் கொள்கிறேன். அதே நேரத்தில் ஒன்றியத்துடைய பெருந்தலைவர் என்று சொன்னார், தன்னுடைய பெண்ணுக்கே நான் அறிவுரை கூறியதாக சொன்னார். அவர் சொல்லுகிற போது அவருடைய பெண் குழந்தைகள், 2 குழந்தைகளும் ஏதோ கொஞ்சம் வாயும் நாவடக்கம் இல்லாமல் பேசக்கூடிய பெண்கள் என்று நினைப்பது போல அவருடைய பேச்சு அமைந்தது. என்று பேசாத பெண்கள், அடக்க உணர்வோடு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய பெண்கள். இருந்தாலும் அவர் சொல்லுகிற போது உதாரணத்திற்காக தன்னுடைய குடும்பத்தை பற்றி சொன்னார். ஆனால் ஒரு திருமணத்தை அவர் பேசுகிற போது ஒன்றை சொன்னார். பெண்களை பற்றி அல்ல, அவருடைய மகள்களை பற்றி அல்ல. அவர் பேசுகிற போது ஒன்றை சொன்னார், அடக்கிப்பார், இல்லாவிட்டால் அடங்கி போய் பற்றி இங்கே குறிப்பிட்டது அது தவறாகவும், அந்த 2 பெண்களும் அடக்கமுடைய பெண்களாக, எல்லோரும் பாராட்டக்கூடிய பெண்களாக, ஒரு சிறப்பான குடும்பத்தை நடத்திக் கொண்டிருக்கிற பெண்களாகவும், ஆகவே நல்ல பெண்களை பெற்றெடுத்து சிறப்போடு வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த பெண்களை அவர் இங்கே சுட்டிக்காட்டியது தவறாகும் என்பதை நான் சுட்டிக்காட்டி, நீங்கள் 2 பேரும் எங்களுக்கெல்லாம் பெருமை சேர்க்கக்கூடிய அளவு நீங்கள் வாழ்ந்து காட்டுங்கள் என்று உங்களை நான் மனதார வாழ்த்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த மனவிழா சிறப்பாக அமைந்த மாண்புமிகு அமைச்சர் அவர்களுக்கும், நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் அவர்களுக்கும், திருவிழா சட்டமன்ற உறுப்பினருக்கும், வருகை புரிந்து மாணவர்களை வாழ்த்து அமைந்திருக்கின்ற ஊராட்சி ஒன்றிய பெருந்தலைவர் எல்லோருக்கும், குத்தாலம் நகர திமுக இளைஞரணி அவர்களுக்கும் எங்களுடைய மனவிழாவின் சார்பாக நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.
வெள்ளத்திலே ஆடட்டும் உள்ளங்கள் மங்கள நாளிலே கங்கையும் வைகையும் சேர்ந்ததே கடலனும் தன் துணைவனை தான் கலந்திடவே மின்னல் என்னும் தன் காதல் நாயகன் வானத்திலே முன்னக் கண்டு ஆனந்த வெள்ளத்திலே ஆடட்டும் உள்ளங்கள் மலர்ந்ததும் நான் வளர்ந்ததும் நாம் இணைந்திடவே என்னென்கிறே ராகங்கள் ஆயிரம் முன் கண்களே சொல்கின்றதே மனம் தடையாடும் காலம் ஆனந்த வெள்ளத்திலே யார் திருப்பினும் வெண்ணிலவினை வான் திருந்திடுமோ நெஞ்சுக்குள்ளே உண்டாகும் பந்தங்கள் என்னாலுமே நீங்காதம்மா ஆனந்த வெள்ளத்திலே ஆடட்டும் உள்ளங்கள் மங்கள நாளிலே கங்கையும் வைகையும் சேர்ந்ததே மல்லிகைப்பூவுக்கு கல்யாணம் மண்ணில் இறங்குது ஆகாசம் மல்லிகைப்பூவுக்கு கல்யாணம் மண்ணில் இறங்குது ஆகாசம் ஆனந்த கண்ணீர் அள்ளிக்கொண்டு பன்னீர் மாலையும் மஞ்சளும் 100 யுகம் வாழணும் மல்லிகைப்பூவுக்கு கல்யாணம்
கண்ணு குசு அம்மாடி எங்க பொண்ணு தங்கத்தில செஞ்ச சலையா கோயில போலுங்க ஊரிலும் நாட்டிலும் இங்கே போல என்றும் வாழ சொன்னோம் இங்கே நல்வாழ்த்து மல்லிகை பூவுக்கு கல்யாணம் மண்ணில் இறங்குது ஆகாசம் மல்லிகை பூவுக்கு கல்யாணம் அள்ளி கட்டும் கொண்டைக்குள்ளே சுற்றி விட்டா அத்தாடி பாலும் பழம் தந்ததிலே பாரடி தங்க மன்மத தானத்தை மந்திர வேதத்தை மல்லிகை பூவுக்கு கல்யாணம் மண்ணில் இறங்குது ஆகாசம் ஆனந்த கண்ணீர் அள்ளி திங்கு கண்ணீர்
மனம் போல் இணைஞ்சது மாலையும் விழுந்தது கனவும் பலிச்சது கல்யாணம் முடிஞ்சது இது காண கண்டன காண கண்டன காண கண்டன பாடு காண கண்டன காண கண்டன காண கண்டன பாடு அடிக்காம கருங்குயிலே கச்சேரி வைக்க போறேன் உன்னை கணக்காக சேர்த்து வச்சு தைராசி பார்க்க போறேன் நீ மனசெல்லாம் மத்தாப்பு போல மலராக தூவும் அம்மா நீ வருங்காலம் துன்பங்கள் நீங்கி மலர் மாலை போடும் அம்மா அடிக்காம கருங்குயிலே கச்சேரி வைக்க போறேன் உன்னை கணக்காக சேர்த்து வச்சு கைராசி பார்க்க போறேன் கண்ணிக்குள்ள சொன்னத கேளு மன்னவன் தோளு உங்கத்தை காட்டும் பாரு உள்ள சிந்திச்சு பார்த்து சொந்தத்தை சேர்த்து எத்துக்க வேணும் முத்துக்குள்ள நீரான் இல்லாது நேரம் செல்லாது சேரு எப்போ
ஆயோட்ட கூட்டுக்குள்ள அடிக்காம கருங்குயிலே கச்சேரி வைக்க போறேன் ஒன்ன கணக்காக சேர்த்து வச்சு கைவாசி பார்க்க போறேன் நீ மனசெல்லாம் மத்தாப்பு போல மலராக தூவும் அம்மா இனி வருங்காலம் துன்பங்கள் நீங்கி மலர் மாலை போடும் அம்மா அன்போட பழகும் பண்போட நாளும் நீ எந்த நெஞ்சுக்குள்ள காதல் கல்யாணம் கலந்த பின்னால கண்ணே இன்னும் கண்ணுக்குள்ள சந்தனம் போல குங்குமம் போல சங்கமமாகும் ராசா கண்ணு வந்தது வேலை தந்தது மாலை கேட்டது யாரு சின்ன பொண்ணு நேரங்கள்ல இதயம் ஒன்னாச்சு இரவும் பகலெல்லாம் இன்பம் உண்டு நினைச்சானங்கெல்லாம் நிறைந்து பொங்காத நிறமும் சுகமுண்டு சொர்க்கம் உண்டு ஒரு இல போட்டு போடாத சோறு எடுக்கும் நேரம் என்று அடிக்காம கருங்குயிலே கச்சேரி வைக்க போற ஒன்ன கணக்காக சேர்த்து வச்சு கைராசி பார்க்க போற மனசெல்லாம் மத்தாப்பு போல மலராக பூவும் அம்மா வருங்காலம் துன்பங்கள் நீங்கி மலர் மாலை போடும் அம்மா அடிக்காம கருங்குயிலே கச்சேரி வைக்க போற ஒன்ன கணக்காக சேர்த்து வச்சு கைராசி பார்க்க போறேன் கொடுத்ததை திருப்பி கொடுப்பேன் சொல்லிக் கொள்ளடி என் சின்ன கண்மணி நான் கொடுத்ததை திருப்பி கொடுத்தான் முத்தமா கொடு அத மொத்தமா கொடு நான் கொடுத்ததை திருப்பி கொடுத்தான் முத்தமா கொடு அத மொத்தமா கொடு கொண்டாட்டந்தம் போட்டாள் ஜம் ஜம் வண்டாட்டந்தம் வந்தாள் யோகம் யோகம் நான் கொடுத்த
இருத்தி கொடுத்தா முத்தமா கொடு அத மொத்தமா கொடு புருஷன் வீட்டில் வாழ போகும் பொண்ணே தங்கச்சி கண்ணே சில புத்திமதிக சொல்லுறேன் கேளு முன்னே தங்கச்சி கண்ணே சில புத்திமதிக சொல்லுறேன் கேளு முன்னே அரசன் வீட்டு பொண்ணாக இருந்தாலும் அம்மா அகந்தை கொள்ள கூடாது என்னாலும் புருஷன் வீட்டில் வாழ போகும் பொண்ணே தங்கச்சி கண்ணே சில புத்திமதிக சொல்லுறேன் கேளு முன்னே மாமனாரை மாமியாளை மதிக்கணும் உன்னை மாலையிட்ட கணவனையே துதிக்கணும் காம கோழி கூவையிலே முழிக்கணும் குளிச்சு சாணம் தெளிச்சு கோலம் போட்டு சமையல் வேலை துவக்கணும் புருஷன் வீட்டில் வாழ போகும் பொண்ணே தங்கச்சி கண்ணே சில புத்திமதிக சொல்லுறை கேளு முன்னே கண்ணால் பேசும் பயகம் முன்னே நில்லாதே நீ காணாததை கண்டேன் என்று சொல்லாதே கண்ணால் பேசும் பயகம் முன்னே நில்லாதே நீ காணாததை கண்டேன் என்று சொல்லாதே இந்த அண்ணே சொல்லும் அமுத வார்த்தை தள்ளாதே நம்ம அப்பையும் பாட்டம் பேரை கெடுத்து கொள்ளாதே புருஷன் வீட்டில் வாழ போகும் பொண்ணே தங்கச்சி கண்ணே சில புத்திமதிக சொல்லுறேன் கேளு முன்னே புருஷன் உயிரை மீட்டு தந்தவ பொண்ணுதா போடும் பொழுதே அங்கே நிலந்து சொன்னவ பொண்ணுதா அரசன் நடுங்க நீதி சொன்னவ பொண்ணுதா அவங்க ஆசி கணக்கு சொன்னா கற்பு ஒண்ணுதா ஆசி கணக்கு சொன்னா கற்பு ஒண்ணுதா புருஷன் வீட்டில் வாழ போகும் பொண்ணே தங்கச்சி கண்ணே சில புத்திமதிக சொல்லுற கேளு முன்னே